அது நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். இங்க பாருங்க, அப்படி தூக்கி தூக்கி நிக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். ஆமாங்க, ரொம்ப ஹெல்த்தியா இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஒரு வெஜ் பிரியாணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். வாரத்துல 4-5 நாள் காய்கறி எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு மீதி கொஞ்சம் காய்கறி எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த காய்கறி வச்சு எப்படி வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்கூல் போறவங்களுக்கு, ஆபீஸ் போறவங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ருசியா ரசிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இன்னைக்கு 400 கிராம் பாஸ்மதி ரைஸ்ல செய்ய போறோம். அதுக்கு தகுந்த அளவு தான் நான் மற்ற பொருட்கள்லாம் எடுக்கிறேன். 2 பட்டை போட்டுக்கலாம், 3 லவங்கம் போட்டுக்கலாம், 2 அன்னாசி மொட்டு போட்டுக்கலாம், சின்னதா 3 ஏலக்காய் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பெரிய வெங்காயம் 1 பெருசா எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்ப மீடியமா வச்சுக்கோங்க. பாருங்க, எல்லா காய்கறியும் நம்ம ரொம்ப வதக்க கூடாது. இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு சும்மா லேசா வதக்கணும். பிரியாணிக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க இது வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லலாம், புலாவுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாம் கலந்த டேஸ்ட் இதுல இருக்கும். பாருங்க, வெங்காயம் போட்டு 3 நிமிஷம் தான் ஆகுது. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இனிமே நம்ம போட வேண்டிய காய்கறியை ஒண்ணா போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போறேனோ அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப நான் போடுற காரம் மீடியமா இருக்கும். 1 கேரட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி பீன்ஸ் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி 1 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அதாவது தோல் எடுத்துட்டு நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது. நீங்கள் இதே ஊற வச்சதா இருந்தால் இதில் போட வேண்டாம். நீங்கள் பச்சை பட்டாணியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் ரைஸ்க்கு போகிறதுக்கு உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் செய்ய போகிறது கிடையாது, இது டைரெக்டாக பாத்திரத்தில் செய்கிறோம். அதனால காயெல்லாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பை நல்லா மீடியமாக வச்சு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. இந்த எண்ணெயிலே இது கொஞ்சம் வேகட்டுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே காய் வதக்கிட்டேன். இந்த அளவு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. 2 டீஸ்பூன் கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட தயிர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கக்கூடாது, நமக்கு சாப்பிடும் போதும் அப்படியே முழுசாக கிடைக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. பாருங்க, வெஜிடபிள் ஸ்டாக் நான் 1 கியூப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும், ஆன்லைன்லையும் கிடைக்கும். இது போடுறது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது பாருங்க, இந்த மாதிரி கியூப்ஸா அப்படியே கட்டியா இருக்கும், அதை அப்படியே இதில் போட்டுருங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெஜிடபிள் ஸ்டாக்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லை, காய்கறியில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை இந்த மாதிரி க்யூப்ஸாக எடுத்து வச்சிருக்கிறதான். இந்த மாதிரி போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் போட்டு செய்யலாம், இந்த மாதிரி செய்யும் போது எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அதுவும் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்காக தான் சொல்லித்தரேன். இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி போட்டு செய்யுங்க, இல்லாதவங்க பரவாயில்ல, ஈவன் ஆன்லைனில் கூட கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் ஸ்டாக் கிடைக்கும், அது வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டு பார்த்து செஞ்சு பாருங்க, அப்பதான் அதோட சுவை தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ல உப்பு இருக்கும், ஸோ அதனால உப்பை அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போட்டுக்கணும். இந்த அளவுக்கு எல்லாம் வதக்கணும். இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் தான் 2 கப் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதே கப்லேயே தான் நான் தண்ணி பழந்து எடுத்து வச்சிருக்கேன். 1க்கு 1.5 கணக்கு பண்ணி 3 எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியை இதிலே ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. நீங்கள் இதிலே முந்திரி பருப்பு கூட வதக்கும் போது போடலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் நம்ம கிரியேட்டிவ்னஸ் தான், நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு டேஸ்ட் பாருங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கோங்க. ஆனால் இதில் மிளகாத்தூள் போடக்கூடாது. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இனிமே அரிசி போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் 400 கிராம் எடுத்து 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வடிகட்டிக்கணுங்க. இப்போ இதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இதுலேயே புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுருக்கோம், உடையும், அதனால் லைட்டாக. இப்போ இது கிளறி கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி டேஸ்ட் பாருங்கள். அதாவது உப்பு கரெக்டாக இருக்கான்னு. ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போதும் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பணல் மீடியமாக வைங்க. 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க. நல்லா தளைஞ்சு ஒரு கொதி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வருது. ஃபஸ்ட்டு அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணுங்க. நான் வச்சிருக்கிறது இப்போ பெரிய அடுப்பில், பெருசுலேருந்து இப்போ நான் சின்ன அடுப்புக்கு மாற்றிடுறேன். பாருங்கள் இப்போ தண்ணி ஓரளவுக்கு இழுத்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சும்மா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறது. இனிமேல் நம்ம தம் போடணும். தம் போடும்போதும் சின்ன அடுப்பில் வச்சு தான் போடணும். இதை ஃபுல்லாக அப்படி நிரவி கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நம்ம தம் போடும்போது இப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கணும். ஃபுல்லாக வத்திட்டு போட்டிங்கன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக இல்லாமல் அப்படியே ட்ரையாக வரன்னு இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அதுவும் மதியம் லஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களால சாப்பிடவே முடியாது. சாதம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், உதிரி உதிரியாகவும் இருக்கணும். இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். நான் பாருங்கள் ஒரு இலை எடுத்திருக்கேன். இருந்தால் இந்த மாதிரி போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஜஸ்ட்டு இந்த இலையை மேலே வைக்கிறேன். எதுக்காகனா இந்த ரைஸில் இருக்கிற ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இலையோட மனம் இதில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாதம் உதிரி உதிரியாக மலர்ந்து இருக்கும். பாருங்கள் இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் ரெகுலராக எப்படி தம் போடுவீங்களோ அப்படி வேணாலும் போடலாம். இப்போது தம் போடுறதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். மேலே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஓட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு துணி வச்சு கூட இதை க்ளோஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் அந்த வாழை இலையில இருந்த தண்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இப்படி செஞ்சுட்டுமா, இதுக்கப்புறம் அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக வச்சிடணும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல் அனல் சின்ன பர்னரில். இப்போ நான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். 12 நிமிஷம் அப்படியே கம்மியான தீயில வச்சு தம் போட்டுருங்க. நம்ம 12 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ தம் போட்டு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே நீங்கள் 1 கிலோ ரைஸில் போட்டால் 12 நிமிஷம் பத்தாது, 14 நிமிஷம் தம் போடணும். இப்போது இது உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்பயே ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதம் புழுங்கி வெந்திருக்காது, அப்படியே விரைச்சிக்கிட்டு விதையாக இருக்கும். ஸோ அதனால ரெஸ்ட் டைம் கொடுத்துடணும். இப்போ இப்படியே இருக்கட்டும். நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்டையில் இருக்கிற குச்சி எடுத்துருவோம். ஆஹா, சரியான வாசனை. இந்த இலை மேலெல்லாம் அப்படியே தண்ணி வடிஞ்சிருக்கும் வேர்த்துட்டு. அதை அப்படியே வெளியே எடுத்துருங்க. பாருங்க, நான் சொன்னல சாப்பாடு நல்லா இங்கே பாருங்க அப்படியே மலர்ந்து வரும்னு. இங்கே பாருங்க, இப்படி இருந்தால் தான் சாதம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இங்கே பாருங்க அப்படி தூக்கி நிற்கிது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. அப்படியே மேலே கொஞ்சமாக இப்போ கொத்தமல்லி தலையும் தூவி கொடுத்துடலாம். அடியிலேருந்து அப்படியே எடுத்து கொடுக்கணும். நான் எடுத்துருக்கிறது இந்தியா கேட் அரிசி. ஏன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அரிசி நல்லா தான் இருந்தால் தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். இப்போது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம பாக்ஸில் ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கும் போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபரில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. வெஜிடபிள் ரைஸும் கேட்டாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு. அதே மாதிரி புலாவ் செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு ரைஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு லஞ்சுக்கு வேணாலும் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஈவன் ட்ராவல் பண்ணும்போது கூட இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுக்கும் போதும் லஞ்சில் ஓப்பன் பண்ணும் போதே பக்கத்தில் இருக்கவங்களாம் பிரியாணியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் கமகமன்னு இருக்கும். நான் சொன்ன அளவு தண்ணி அளவு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். ஜீரக சம்பா ரைஸ், பாஸ்மதி ரைஸ் இது ரெண்டுக்கும் தண்ணி அளவு நான் சொன்ன மாதிரி வைங்க. இதே நீங்கள் தம் போடாமல் குக்கரில் இதை செய்கிறதா இருந்தால்
குக்கரில் நான் சொன்ன அளவுகளோடு வச்சு ஒரு விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இதே நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியிலையும் இதை செய்யலாம். அப்படி செய்கிறதா இருந்தால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். விசில் வந்து அப்போ 2 விசில் விட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவுகளோடையும் டிப்ஸுகளோடையும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே செய்யுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க. அதாவது குஸ்கா மாதிரி இருக்குது, வெஜ் பிரியாணி மாதிரி இருக்குது. நான் தம் போடும் போதே நல்லா வாசனை அடிச்சுது. இப்போ அதை விட சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் வெஜிடபிள் ஸ்டாக் போட்டிருக்கோம், அது இன்னும் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. நீங்களும் சிக்கன் ஸ்டாக் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு சண்டே செய்கிறதா இருந்தால் இதுக்கு சைட் டிஷ் சிக்கன் செய்யலாம், மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம். இதே நீங்கள் சிம்பிளாக ஒர்க்கிங் டேஸில் செய்யணுன்னா ஜஸ்ட் இது கூட ஆனியன் ரைத்தா இருந்தால் கூட போதும். இல்லைனா இது கூட ஒரு முட்டை ஆம்லேட்டோ இல்லை முட்டை புழுங்கிட்டோ கூட கொடுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.